அதைத் தொடர்ந்து இன்று சிறைகளில் பல காலமாக சிறைவாசிகள் நலன்களின் தொடர்பாக பணியாற்றி வரும் PMI மற்றும் 1976 முதல் பல கோடி பேருக்கு கண்ணொளி தந்து வரும் மற்றும் விழிகளில் ஒளி தருவதே ஒரு விழி வேள்வியாக கொண்டிருக்கும் அரசு கண் மருத்துவமனைக்கு இணைந்து நடத்தும் கண் மருத்துவ முகாம் இன்று இனிதே தொடங்கியது. நிகழ்ச்சியின் தொடக்கமாகவும் மற்றும் எல்லோரும் வரவேற்கும் விதமாகவும் வரவேற்புரையாற்ற நல அலுவலர் வருகிறார். சிறை பணியாளர் தொண்டு நிறுவனம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் மருத்துவ பரிசோதனை முகாம் இதிலே துவங்கப்பட உள்ளது. இம்மருத்துவ முகாமை துவங்கி வைக்க வருகை புரிந்துள்ள சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணித்துறை துணைத் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறார். மேலும் இவ்வாறான மருத்துவ முகாம்களை நடத்த எங்களை ஊக்கப்படுத்தி வரும் சிறை கண்காணிப்பாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறார். மேலும் இம்மருத்துவ முகாமை ஒருங்கிணைப்பு செய்த இந்திய சிறை பணியாளர் தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவர்களின் உறுப்பினர்களையும் அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ பணியாளர்களுடன் வருக என வரவேற்கிறார். மேலும் இம்மருத்துவ முகாமை ஒருங்கிணைப்பு செய்த மருத்துவர்கள், சிறை அலுவலர் மற்றும் துணை சிறை அலுவலர்கள் காலை வேளையில் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை நல்கி உங்களுக்காக சேவை செய்ய அர்ப்பணித்துள்ள சிறை அதிகாரிகள் அனைவருக்கும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செய்தி என்னன்னா, நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு குறைபாடு, ஒரு இந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு எண்ணங்கள் வராதபடிக்கு நம்மளுடைய சிறைத்துறை அதிகாரிகள் மருத்துவர்களும் உங்களுக்காக உடல் நலத்தை பாதுகாப்பதற்கான பணிகளையும் செய்துட்டு தான் வர்றாங்க. உங்களுடைய கண்களை பாதுகாக்கக்கூடிய பணியும் செய்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம். கை கால்கள், சொத்து சுகம், வீடு வாசல் எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். கண் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கண்களை பாதுகாப்பதில் சிறைத்துறை அதிகாரிகளும் கண்காணிப்பாளரும் உங்களுக்காக எங்களுக்கு இந்த முகாமை கொடுத்துருக்கிறாங்க. இந்த முகாமில் உங்களுக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமாக கண்ணில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வயது ஆனாலே கண் புரை வரும். அதுக்கு லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாதான். அதுக்கு முன்னால் வயது 40 தொட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்ட பார்வை, தூர பார்வை ரெண்டும் கலந்த பார்வை இருக்கும். இந்த ரெண்டு பார்வைக்குமே கண் கண்ணாடிகள் மூலமாக சரி செய்து கொஞ்ச நாள் நம்ம தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட கண் கண்ணாடிகளை நீங்கள் மருத்துவமனைக்கு வாங்க முடியாத ஒரு சூழலில் மருத்துவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், என்ன செஞ்சாங்கன்னா, சிஸ்டர் அவங்க ஊழியத்தில் கடந்த 5 ஆண்டுக்கு முன்னால் 5 ஆண்டுக்கு முன்னால் இன்னைக்கு ஸ்டோராக இருக்கக்கூடிய சிறைத்துறை வளாகத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பாக ஏற்கனவே நாங்கள் முகாம் நடத்தி 200க்கும் மேற்பட்டவங்களுக்கு கண் கண்ணாடி கொடுத்துருக்குறோம். 400க்கும் மேற்பட்டவர்களை பரிசோதனை பண்ணியிருக்கிறோம். அதில் இவ்வளோ பேருக்கு கண் கண்ணாடி கொடுத்துருக்குறோம். கண் துறைக்கு சர்க்கரை நோயினால் விழித்திரை பாதித்தவங்க, கண்ணில் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கிளக்கோமா, கண்ணில் கருவிழி பாதித்தவங்க, அப்புறம் கண்ணில் விழித்திரை பாதித்தவங்க, இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான வியாதிகளில் ஒன்று சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு விட்டு போகாது. சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய விழித்திரை பாதிப்புக்கும் மருந்து மாத்திரைகள் கிடையாது. அப்படிப்பட்ட கண்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாட்டி கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்கு சிறைத்துறை அதிகாரிகள் உங்களுக்கு உற்ற தாய் தந்தையரா, உற்ற சகோதரனா, உங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள்களா இருந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சார், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் சூப்பரண்ட் சார் சொல்லலாம். அதனால் உங்களுக்கு மெடிசன், கண்ணாடி இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டர் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நாங்களே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கண் கண்ணாடி கொடுக்குறோம். இந்த கண் கண்ணாடி பரிசோதனை பண்ணி கொடுக்குறது செக்அப் பண்ணிட்டு கண் கண்ணாடி எல்லாமே பேக்கப் பண்ணி உங்கள் சிபி நம்பர், உங்கள் பேரோட கண் கண்ணாடி வச்சுருப்பாங்க. மருத்துவர் உங்களுடைய சிறைத்துறை மருத்துவரும் சூப்பரண்ட் சாரும் கண்காணிப்பாளர் எல்லாரும் சேர்த்து மறுபடியும் உங்களை உட்கார வச்சு மருத்துவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
உங்களுக்காக அத்தனை எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணி மென்மேலும் சிறப்பிலும் கர்த்தர் அவங்களுக்கு என்னைக்கு ஆசீர்வதித்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. காலை வணக்கம். இந்த மருத்துவ முகாமிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நமது மதுரை சரக சிலைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என நாம் இந்த மற்றும் இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்த நமது உங்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர் நம்ம சிஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு நேரடியாக ஒருங்கிணைப்பாளராக நான் நேரடியாக கூப்பிட்டு ஒரு தரம் பேசியிருந்தேன். உடனடியாக செய்கிறோம், யார் யாருக்கோ நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு செய்யாமல் என்ன, இது நம்ம இல்லவாசிகள் நமக்கு அந்த முதல் வார்த்தையை அவங்க வந்து அந்த வார்த்தை வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் எங்கள் சிறைத்துறை நன்றி தெரிவிக்கிறாங்க. பரிசோதனை மட்டும்தான் பண்ணுறதா முதல்ல பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசோதனையோட என்ன நமக்கு வேணும், கண் கண்ணாடி. அந்த கண்ணாடியும் சேர்த்து எங்களுக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணோம். அப்போ அவங்க ஒரு சின்ன கதையும் சொன்னேன். ஏன்னா அவங்க கிராமமாக பஸ்ஸாக கூப்பிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கண் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே வெளியே கொடுத்துருக்கீங்க, ஏன் எங்கள் மக்கள் மட்டும் நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்ட மறு நிமிடமே சார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்ன அவருக்கு மிக சிறந்த நன்றிகளை மிகப்பெரிய கைநடல் மூலியமாக சார் சொன்ன மாதிரி எது இருக்கோ இல்லையோ முதல்ல ஆக்சுவலா உடல் ஊனம் இல்லாமல் பிறக்கிறது மிகப்பெரிய வரணும். அவையார் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, கூண் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அறிந்து. கூண் குருடு நீக்கி செவிடு நீக்கி பிறத்தல் அறிந்து மாநில பிறத்தல் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிடம் ராத்திரில நம்ம கலந்து போயிடுச்சுன்னா நம்ம என்ன தரவும். ஸோ அந்த கண் பார்வையை இழந்துட்டோம்னா எப்படி? ஸோ அதை மீட்டு எடுத்துக்கக்கூடிய சிறந்த பணியாற்றி வரும் அவரின் கண் மருத்துவமனைக்கும் நமக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சிஸ்டர் அவர்களுக்கும் மிகச்சிறந்த நன்றிகள் பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். அடுத்ததாக கண் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உரையாற்றுவோம். 60 வயசு 65 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் புறம் இருந்தது அப்படின்னா அதுக்குரிய எந்த கண்கள் அதிகமாக இருக்குது, வளர்ச்சி எது அதிகமாக இருக்குது, எதனால அந்த புறம் பாதிப்புனால பார்வை கம்மியாக இருக்கோ அந்த கண்ணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குரிய இது எழுதி வச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துட்டு மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அப்புறம் மெயினாக சுகர், அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, ரத்த கொதிப்பு ப்ரெஷர் இருக்கிறவங்க மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் உங்களோட மாத்திரை போடாமல் இருக்கக்கூடாது. அடிப்பட்டது அப்படின்னா நீங்கள் உடனடியாக இருக்கிற மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து கண்ணில் வந்து அடிப்பட்டு அது உடனே பார்க்குற மாதிரி இருக்கணும். சின்ன பொண்ணுனாலும் அது கண்ணில் அடிப்பட்டதுன்றதை நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கணும். இது அடிபட்டுச்சுன்னா உடனடியாக டாக்டரை காமிச்சு நீங்கள் அதுக்குரிய மருந்து போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த காயம் ஆறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். கண்ணில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. சுகர் ப்ரெஷர் வந்து மாத்திரை போட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மற்றபடி இன்னும் பார்த்துக்கோங்க. தலைமையேற்று இந்த முகாமை நடத்துவதற்கும் சிறைத்துறை துணை தலைவர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் அரவிந்த் அமைப்பில் சார்ந்த அனைத்து மருத்துவர்கள், அவர் சார்ந்த அனைத்து செவிலியர்கள் மற்றும் சிறைத்துறை காவலர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பில் நன்றி கூறுகிறேன். இந்த முகாமை தொடங்கி இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு தொய்வு இருந்துச்சு, இப்போ நம்ம மறுபடியும் எடுத்துக்கிறோம். உங்களுடைய ரெக்வஸ்ட்னால தான் நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். அரவிந்த் எப்போதும் ப்ராம்ப்டா ஆன்சர் பண்ணும், கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர் நாச்சியார் எங்க ஸ்டூடெண்ட்டு, டாக்டர் நாச்சியார் எங்க சார்பாக பாட்டிமா காலேஜ் ஃபார்மர் பிரின்சிபல் சிஸ்டர் பாட்டிமா விஷ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. She really brings real credit to the college where she is studying. Thank you. மக்களே, உங்களுக்காக தான் இந்த கேம்ப் இன்னைக்கு பயன்படுத்தணும். கண்ணாடியை வாங்கி உங்க பேக்குள்ள வச்சுக்க கூடாது. நீங்க அதை செக்அப் பண்ணி உங்களுக்காக சிரமப்பட்டு இன்னைக்கு முழுவதும் உங்களோட இருந்து இந்த பரிசோதனை பண்ணி முடிக்கக்கூடிய டாக்டர்ஸை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். உங்க கரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். அவங்க எடுக்கிற